ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னை வச்சுட்டு வடை தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய்ட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்குறேன். ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறாங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, மல்லித்தலை 2த்தையும் சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக அரிசி மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. உப்பு சப்போஸ் பத்தலான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடைக்கு நல்லா மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இதிலேருந்து தேவையான சைஸுக்கு சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கை அளவுக்கு சின்னதாக நான் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி வடையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இருக்கிற மாவில் இந்த மாதிரியே எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்திருக்குது. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது இந்த வடை தயாராக இருக்குங்க. எண்ணெயை வடிச்சிட்டு வடையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போது வேறு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.